முதலமைச்சர் விஜய் வரும் 25ஆம் தேதி டெல்லிக்கு செல்ல திட்டம். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, சோனியா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாகவும், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல். திமுகவில் இன்று கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் இல்லை என அமைச்சர் ராது அர்ஜுனா குற்றச்சாட்டு. பிசிக குறித்து கடுமையாக விமர்சித்த ஆர் ராசா திருமாவளவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். திரு அண்ணன் ஆர் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பு வந்து தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றதால் காமராஜர் நினைவிடத்தில் இரு அமைச்சர்களும் அறியாதை. லஞ்சம் ஊழலின்றி நேர்மையாக செயல்படுவோம் என அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் உறுதி. பள்ளிகளிலேயே வருவாய் இருப்பிடச் சான்றிதழ்கள் வழங்கப்படும். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அங்கேயே சென்று சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளையும் நாம் விரைந்து செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு வார காலத்துக்குள் உங்களுடைய அந்த துறையினுடைய செயல்பாடுகள் சான்றிதழ் வழங்கவில்லை என்ற குறையே உங்கள் கவனத்திற்கு வராது. தமிழகம் முழுவதும் உள்ள கல்குவாரிகளில் சோதனை நடத்த கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு உத்தரவு. அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுத்த கல்குவாரிகளை உடனடியாக மூட அதிகாரிகளுக்கு ஆணை. அமைச்சரவையில் புதிதாக பதவியேற்ற விசிக மற்றும் IUML அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு. வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும், ஷாஜகானுக்கு சிறுபான்மையர் நலத்துறையும் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மாநிலங்களவை பதவிக்கு ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல். ஜூன் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும், போட்டி இருந்தால் வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் தாவேக அரசு நிலைப்பாடு என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. காங்கிரஸ் தயவில் ஆட்சியில் உள்ள தாவேக பொய்க்கால் குதிரை அரசாக உள்ளதாகவும் விமர்சனம். அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கும் வன்னியரசு ஷாஜகானுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஆர் ராசா பதிவு சர்ச்சையான நிலையில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டாம் என கட்சியினருக்கு வேண்டுகோள். அமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு தாவேகவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என SP வேலுமணி விளக்கம். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுதானே தவிர பிளவு இல்லை என்றும் பேட்டி. பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் திமுக எதிர்ப்பு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கம் இருக்கிறது நாங்கள் ஆதரவு கொடுக்க சொல்லி போட்டு சட்டமன்றத்தில் நான் தான் பேசுறேன். ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசும்போது அதுலேயும் பதிவு பண்ணியிருக்கிறோம். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு எந்த காலத்தில் அன்னைக்கு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு உடைக்கவோ பிரிக்கவோ அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தோல்வியை நாங்கள் ஒத்துக்கிறோம். சென்னை பெருநகர காவல் ஆணையராக அமல்ராஜ் முறைப்படி பொறுப்பேற்பு. வெப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது கடற்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. வாக்குப்பதிவின் போது தாவேக வேட்பாளர் அசோக் சினோராவை தாக்கிய புகாரில் நடவடிக்கை. இந்தியாவில் எபோலா வைரஸ் பரவாவிட்டாலும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தல். எபோலா சிகிச்சைக்காக பிரத்யேக வார்டுகள், ஆம்புலன்ஸ்களை தயார் நிலையில் வைக்கவும் மாநில அரசுகளுக்கு உத்தரவு. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தகவல்.
சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 106 ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டரிக்கும். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வாகனங்கள் விற்பனையில் தகராறு. பைனான்ஸ் அதிபரை அறிவாளை கொண்டு கூலிப்படையினர் வெட்ட முயற்சிக்கும் பரபரப்பு காட்சி. விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டம். இடைத்தரகர்கள் சிண்டிகேட் அமைத்து பாகற்காய்களை அடிமாட்டு விலைக்கு கொள்முதல் செய்வதாக வேதனை. தேவக்கோட்டை அருகே இரவு பகலாக இயங்கும் கிராவல் குவாரியால் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். கனிம வள அமைச்சரிடம் புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை என மக்கள் சாலை மறியல் போராட்டம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு மலை பயிர்கள் கண்காட்சி இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. ஏற்காட்டு 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடக்கம். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 2 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு அலங்காரங்கள் அமைப்பு. மகேந்திர சிங் தோனி ஓய்வு குறித்து அடுத்த ஆண்டுதான் தெரிய வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் ருஜுராஜ் தகவல்.